கிருஷ்ணயன் டேரோ ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் கிளியரிட்டி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் 888 இந்த போர்ட்டலோட ரீடிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கு, இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டுகளை இந்த யூனிவர்ஸ்க்கு இந்த 88 போர்ட்டல் இந்த கேட்வேக்கு கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பட் அண்ட் ஒன் மோர் திங், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் வந்து ரிவர்ட் பண்ணுறேன். ஓகேவா? 888 இந்த போர்ட்டல் ஒரு பயங்கரமான ஒரு போர்ட்டல், பயங்கர பவர்ஃபுல்லான போர்ட்டல். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை நோக்கி என்ன வந்துட்டுருக்கு, ஸோ இந்த போர்ட்டல் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் எங்கே ஸ்டக்காகி நிற்கிறீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும், அதுக்கு இந்த சீரியஸ் ஸ்டார் அந்த போர்ட்டலோடைய சீரியஸ் ஸ்டார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மெசேஜ், இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கிறிஸ்டல் இது வந்து 1, அதாவது அமெதிஸ்ட் கிறிஸ்டல், அண்ட் செட் 2 கார்டு வந்து ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அண்ட் செட் 3 வந்து சிட்ரின் கிறிஸ்டல். ஸோ இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு என்ன செட் ஆஃப் கார்ட்ஸ் வேணும், உங்களுக்கு எந்த செட் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிவிட்டு ஓப்பனாக இருந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டேரோ மட்டும் இல்லை, உங்களுக்கு அதே நேரத்தில் ஏஞ்சல்ஸும் கைடன்ஸ் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு எனக்கே தெரியலை. நம்ம வாங்க இப்போ ரீடிங்கில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செட் 1 கார்டு, செட் 2 கார்டு, செட் 3 கார்டு. கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைண்டு காம் பண்ணிவிட்டு வீடியோ வேணால் பாஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கார்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். சரி, எந்த செட் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம செட் 1 கார்டு பார்க்கலாம். எஸ், கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த 88 போர்ட்டல் என்ன மெசேஜ், என்ன விதமான 8 மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கங்கிற 2 பேரையும் பார்க்கலாம். பட் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் வந்து டேரட் பார்ப்போம். ஓகேவா? டேரட்டில் வந்து என்ன மாதிரியான கைடன்ஸ், என்ன மாதிரியான மெசேஜ் வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கார்ட்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் பார்த்த கார்ட்ஸே வருது. இதில் வந்து 8 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இந்த 8 பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்குறோம்னா, நீங்கள் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கீங்களா, எனக்கு அப்படி தான் தெரியுது. நீங்கள் வந்து யாரும் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவால் நீங்கள் வந்து ஒரு எதிர் ஆஃப் த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து குள்ளே இருக்கலாம், இல்லை ஜாப்லேயே அந்த மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ட்ரஸ்ட் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே ஸ்டக்காகி நிற்கிறீங்க. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் நிற்கிறீங்கிறத நான் பார்க்குறேன். இதனால் உங்களுக்கு இந்த க்ளோஷர் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அப்யூசிங் ரிலேஷன்ஷிப் அதான் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போ அங்கே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கோ கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் செய்யாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை வந்து அப்படியே ஸ்டக்காகி உங்களையே நீங்கள் ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கீங்க, மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்க பியூட்டி என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அந்த பவர் தான், அந்த பவர் அது என்ன பவர்னால் நீங்களே உங்களை பார்த்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான
கேரக்டர் உங்களுக்குள்ளே என்னதுன்னா, மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி போய் செய்வீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக செய்வீங்க. எஸ், அவங்க வந்து மற்றவங்களுக்காக ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போய் ஒரு குட் கம்யூனிகேட்டரை நல்ல எப்படி சொல்லுவாங்க, திறமையாக பேசி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான நியாயத்தை அவங்க கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செம பர்சனாலிட்டியான பர்சன். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, அவங்கள சார்ந்திருக்கவங்கள நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க, அவங்களுக்காண்டி நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. மற்றவங்களுக்காக ஓடுற நீங்கள் உங்களை சார்ந்து ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க. அது இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உங்களுக்கு ஏதோ ஃபீல் கொடுத்தா கூட நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், சரியா? அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓப்பனப்பாக இருங்க. நீங்கள் அது கூடயே இருந்து ஓகே நடக்கலையே என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற மாதிரி, அதான் சொன்னல ட்ரஸ்ட் இஷ்யூ இதுதான். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேக்காக ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து சரண்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் இங்கே சரண்டர் பண்ண சொல்கிறாங்க, பட் ஆனால் நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேங்கிங்க. ஸ்டில் அதே இதை கேரி ஆன் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இங்கே நீங்கள் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத ஷுவராக சொல்கிறாங்க. இதை சரண்டர் ஆகும்போது உங்களுக்கான ஒரு அவேக்கனிங் பீரியட் இருக்கும். உங்களுக்குன்னு அந்த ட்ரான்சிஷன் பீரியட்க்குள்ளே நீங்கள் வருவீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து டாமினன்ட் கேரக்டராக இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது உங்களையும் சரி இல்லை மற்றவங்களையும் சரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தால் தான், நீங்கள் அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவோடு இருந்தால் தான் அத்தாரிட்டேட்டிவோடு இருங்க. உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள், ஓகேவா? பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நேச்சர் கூட, ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்காக கேர் பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்கள். பட் ஆனால் அதை வந்து சில நேரங்களில் வந்து அதை வேறு மாதிரி அதை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்குறேன். அண்டு இப்போது இந்த போர்ட்டலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த இதில் பார்த்தோன்னா, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விதமான மனக்கசப்பு, மன வலிகள் எதுவாக இருப்பினும் அதை அத்தனையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே சரண்டர் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் சரண்டர் பண்ண சொல்லிட்டாங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை. எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டேர்ம் தான், இது ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். இது வந்து நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இதுலேருந்து கடந்து வர முடியும். ஸோ இதிலேருந்து நீங்கள் கடந்து வாங்க. இன்னும் அந்த மன வலியையும் அந்த வேதனையும் உங்கள் தோல்லையோ இல்லை உங்கள் முதுகுலையோ போட்டு சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெசேஜை நீங்கள் கண்டிப்பாக இந்த போர்ட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியஸ் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான மெசேஜ், அற்புதமான மெசேஜ் கொடுத்தாங்க. மெசேஜ் ஃப்ரம் சீரியஸ். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குதுல்ல, சீரியஸ் கார்டே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 88 போர்ட்டிலே மெயின் ஹீரோ வந்து சீரியஸ் தான். சீரியஸுங்கிற ஒரு சின்ன நட்சத்திரம் வந்து அந்த ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த மெயின் 8 போர்ட்டில் வந்து ஒரு அபண்டண்ட்டான ஒரு எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷனுக்கு அதுவும் பெஸ்ட்டு பயங்கரமாக எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சீரியஸ் ஸ்டாரே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய விஷ் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. நீ இதெல்லாம் பண்ணுன்னா நான் உங்கள்கிட்ட
உங்ககிட்ட வந்து நான் உன்னோட விஷ்லிஸ்ட்டை உனக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அண்டு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் யாராவது மைப்பி இருக்கலாம். சம்திங் மென்டல் சப்போர்ட் இல்லாமல், ஒரு கரெக்டான ஃபிசிக்கலாகவும் சரி, இல்லை அதான் கிளாரிட்டி இல்லாமல், அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த 8 பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? அவங்க நான் சொன்னேன் பாருங்கள், இப்போது இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். நீங்கள் லெட் கோ ஆஃப் பண்ணணும், சரண்டர் ஆகணும். யாராக இருந்தாலும் மன்னிங்க, ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி மெசேஜ் கார்டு எப்படி வருது பாருங்கள். ஸோ சூப்பர். இப்போ தானே சொன்ன அந்த கார்ட்ஸ் பார்க்கறது முடியும். உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி வருது பாருங்கள் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்து இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் ஹெல்த்தும் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் மேலே கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஓகேவா? அண்ட் எப்போ நீங்கள் சரண்டர் ஆகிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் வந்து ரொமான்டிக்காக, ஹார்மோனியஸாக, ஹாப்பியாக ஆன ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த 8 போர்ட்டலுக்கு இப்படி ஒரு ரீடிங் என்னோடய சோல்மேட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யுவர் யூனிவர்ஸ் அண்ட் டு திஸ் போர்ட்டல். தேங்க்ஸ் அ லாட். இந்த போர்ட் இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த ரீடிங் எப்படி இருந்தது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். இப்போ வாங்க செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செட் 2 கார்டு வந்து ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டேரோ வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரீடிங்கை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சார் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இந்த 8 போர்ட்டல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ், அதாவது 8 பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 8 பிளஸ்ஸிங்ஸ் என்னென்னு ஒவ்வொரு கொஷினோட நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரீடிங் பற்றி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இன்னும் இந்த ரீடிங் இந்த மாதிரிலாம் ஃபர்தராக கொண்டு போகலாம், நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? டேரோவில் ஃபுல்லாக கார்ட்ஸ் எல்லாம் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு என்ன தெரியுதுன்னா, செட் 2 கார்டு ஐ மீன் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணாங்க. எதை வந்து எதனால் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு துருன்னு முந்திரிக்கிட்ட மாதிரி முன்னாடி போய் ஏதாவது ஒரு செயலை வந்து விரும்புன்னு செஞ்சுருவீங்க. ரொம்ப பேஷனேட்டாக எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. பட் அதுக்கு உங்களுடைய முன் விளைவுகள் இல்லை பின் விளைவுகள் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு ட்ராப் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எடுத்து போனோமா வந்தோமா செஞ்சோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விஷயம் வந்து சில நேரம் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து உங்களை வந்து அப்படியே ஸ்டக்கப் ஆகி இந்த இதை உங்களை ஸ்டக் ஆகி நிற்குது. இதனால் அப்படி நீங்கள் இதனால் உங்களை வந்து உங்களையே ஹோல்ட் பண்ணி வைக்கிற என்ன விஷயம்னா, சில நேரங்களில் நம்ம ஏன் இப்படி செய்கிறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்க. ஐ மீன் இன்னர் ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க. இல்லை நிறைய ஏதோ ஒரு விஷயங்கள் வச்சு பயங்கரமாக அலசி ஆராயிடுங்க. ஒரு சர்ச்சிங், ஒரு தேடல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு ஸ்டக்காகி ஒரு ஹோல்ட் பண்ணி உங்களை வச்சுருக்கு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே, இதை எந்த சேலஞ்சுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் கடந்து வர முடியும். இந்த டிரான்சிஷன் ஓகே, நம்ம எப்படினாலும் வெளியில் வந்துடலாம். டிவைன் கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம கூட இருக்குது. ஸோ நம்ம எதை பற்றி கவலை வேண்டாம். இந்த ஒரு பவர்ஃபுல் ஃபீல் உங்கள்கிட்ட இருக்கிறது பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் இந்த 8 போர்ட்டலோட. அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், உங்களுடைய ஹவு டு
விஷனுக்கு இல்லை உங்கள் ஆசைக்கு நீங்கள் தகுதியானவங்க தான், சரியா? ஏன்னா எல்லாருக்குமே அது ஓகே. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நானே அந்த இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணுனா உங்களுக்கு கிடைக்கும், எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் நிற்கிறீங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். மூவ் ஆன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்கும். ஏன் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைட்பி ஒரு பழைய விஷயங்கள் எதையாவது உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கலாம். அது வச்சு கூட நீங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமோ பதட்டமோ இல்லை பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த இதனால நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த இதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஸோ வந்து நம்ம ஒரு பழமொழி கூட உண்டு, எப்படி சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ரஸ்க்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நிற்கிறீங்க, ஏன் நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கீங்கன்னா, இந்த கில்ட்டு ஃபீலிங் சம்திங் உங்கள் லைஃப்பில் ஏதோ நடந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் இருக்கிறத நினச்சி பெருமைப்படுங்க, இருக்கிறத ஹோல்ட் பண்ணணும்னு நினைங்க. அதுக்காக நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிறதான். இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த 882 பிளஸிங்ஸில் ஒன்று. அண்ட் உங்கள் கூடயே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பிளான் நிறைய இருக்குது. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இந்த 88 போர்ட்டல் உங்களை வந்து ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த சீரியஸ் ஸ்டார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் சீட்டர்ஸ் மேபி அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உங்களை சுற்றி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. மேபி நீங்கள் வந்து ட்ரேடிங் கூட பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஸோ எந்த ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள். இதில் ரொம்ப உஷார். சீரியஸ் இந்த ஸ்டார், இந்த 88 abundance ஸ்டார், சீரியஸ் ஸ்டாரே உங்களுக்கு கொடுத்துருக்க மேஜர் கார்டு, அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸே உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது தான் அவங்களும் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். அண்ட் மற்றவங்க வந்து கூட இருக்கவங்களை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அவங்க பின்னாடி, அதாவது பின்னாடி இருந்து முதுகில் குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் செட் டு கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகேவா? இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? ஸோ சொன்னேன் இல்லையா, ரிமைன் பாசிட்டிவ். ஸோ இந்த கில்ட்டு ஃபீலிங்கை விட்டுருங்க. இந்த கில்ட்டு ஃபீலிங் எப்பயுமே, ஏன்னா போனது போச்சு. இந்த போனது இருக்கிறத நீங்கள் தக்க வச்சா தான் நீங்கள் ராஜாவாக ஆக முடியும். போனதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவும் போயிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே இது இருந்து ரிலீவ் ஆகுங்க. ரிலீவ் ஆகிட்டு எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏதாவது கொஷின் நினச்சிருக்கீங்களா? எனக்கு தெரில, இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நோன்னு கொடுத்துருக்காங்க. மைட்பி யாருக்கு இது கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக என்ன ஒரு காம்ப்ரமைஸ் சொன்னலையா. ஸோ இந்த கில்ட்டு ஃபீலிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. அது வரும்போது உனக்கான ஜஸ்டிஸ், உனக்கான ஒரு இது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த சீரியஸ் ஸ்டார்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செட்டும் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் நானும் இந்த பிளாட்ஃபார்மில் சீரியஸ் ஸ்டாருக்கு அண்ட் இந்த 88 abundance போர்ட்டலுக்கு என்னோடய சோல்மேட்ஸுக்கு எப்படி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். நீங்கள் செட்ரி கார்டு சிட்ரல் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களா? இப்போ உங்களுக்கான ரீடிங்ஸை பார்ப்போம் இப்போ. ஓகேவா? ஸோ இந்த 88 போர்ட்டலுக்கு வந்து 8 பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இந்த டேரோ மூலமாக என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். செல்ஃப் விஷயம்லாம் நீங்கள்
கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? எனக்கு அப்படி தான் தெரியுது. மைட் பி உங்கள் ஃபாதரோ இல்லை ஃபாதர் இல்லா யாரோ ஒரு ஜென்ஸ் மட்டும் தெரியுது. ஒரு ஜென்ஸோட ஓவராக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இந்த கண்ட்ரோல்னால் உங்களால் மேல் நோக்கி அடுத்த கட்டம் உங்களுக்கு மேல் நோக்கி போக முடியல, உங்களால் முன்னோக்கி போக முடியல. இந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது எது விஷயம்னா, நீங்கள் குடும்பத்து மேலே வச்சுருக்க அந்த ஒரு பாண்டிங் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. குடும்பம் எப்பவுமே குடும்பத்துக்காக ஓடுறீங்க, குடும்பத்தை நேசிக்கிறீங்க, குடும்பத்துக்கு மேலே அளவு கடந்த அன்பும் செலுத்துகிறீங்க. நிறைய குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய குடும்பத்துக்காக நிறைய செய்வீங்க. குடும்பத்துக்கு ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் உங்களை பவர்ஃபுல்லாக ஆகுது. அண்டு நீங்கள் எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துகிட்டு போகணுன்னா, நீங்கள் பயங்கர எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருத்தங்களே பயங்கர ஸ்ட்ராங்கு. அந்தளவுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் நிறைய கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ணணும். இந்த எர்த் கூட கனெக்ட் ஆகும் நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் இந்த கண்ட்ரோல்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியாமல் சில நேரங்களில் ஸ்டக்காகி நிற்கிறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த ஸ்டக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன உங்கள் கூட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன். உங்கள் கம்யூனிகேஷனில் ஒரு கரெக்டான விஷயம், எந்த நேரத்தில் எது சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த கரெக்டான கம்யூனிகேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்டக்கப் மூமெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆவீங்க. இந்த போர்ட்டல் இது மூலமாக இந்த போர்ட்டலை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் ஆகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரெகக்னைசேஷன் இந்த போர்ட்டல் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். அண்ட் இந்த இந்த சீரியஸ் ஸ்டார் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அபண்டன்ட்டான லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சுக்ரன், நீங்கள் எல்லா இதுலேயும் லக்ஸரியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. 111 அந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டடாக பார்ப்பீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 333 இந்த நம்பரையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் லைஃப் ஒரு மேஜிக்கல் லைஃபாக மாறுறதுக்கு இந்த 88 போர்ட்டல் அபண்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த மைண்டில் வச்சு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. நிறைய கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டக்கப் ஆகாதீங்க எப்பயுமே அப்படிங்கிறத பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. எங்கேயாவது உங்கள் த்ரோட் சக்கரா ஃபீல் பண்ணுறவங்க த்ரோட் சக்கரா ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, எப்போ நீங்கள் ஸ்டக்கப் ஆகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போது உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் மூலமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஹெல்ப் கேட்டுட்டு உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க அதற்கான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் சயின்ஸ் மூலமாக காமிக்கிறாங்க. கார்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக கோஆர்டினேட்டாக காமிக்கிறாங்க, எடுத்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ரியலி ஐம் சர்ப்ரைஸ்டுங்க. இந்த 88 போர்ட்டல் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப அபண்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 88 போர்ட்டல் என்னுடைய சோல்மேட்ஸுக்கு இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரீடிங் கொடுக்குறதுக்கு இந்த யூனிவர்ஸுக்கும் இந்த சீரியஸ் ஸ்டார்ஸ் உங்களுக்கும் 88 போர்ட்டல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சோல்மேட்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் 88 போர்ட்டலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ரீடிங் எப்படி உங்களை ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.